Hello friends, welcome back to Gold Well Official Channel. நீங்க பதில என்ன பார்க்க போறோம்னா இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதல்ல உருவாயிருக்கு. உலகத்துல வேற எங்கேயும் உருவாகல அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வைக்கிறாரு. அத பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் அறிஞர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான பழமொழி சொல்லிட்டு போயிருந்தாங்க. கல் தோண்டி மண் தோன்றா காலத்தோ வாளோடு பிறந்த என் மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது கல் தோன்றதுக்கு முன்னாடியே நம்முடைய இரும்பு காலம் வந்து தமிழ்ல தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு பழமொழி மாதிரி தான், ஒரு இலக்கிய நூல் இருந்தது. இதை வந்து அபிஷியலா யாருனாலே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆக்சுவலா அதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல பகுதியில் நடந்துருந்துச்சு. அதுவும் முக்கியமா கீழடி ஆகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், இங்க வந்து பல பொருட்கள் வந்து கிடைச்சது. ஆனா இது எல்லாமே வந்து தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு நாகரிகம் வந்து டெவலப் ஆயிருக்கு. அது வந்து உலகத்துல இருக்க பல்வேறு பகுதி, அதுவும் முக்கியமா ஹரப்பாவாகட்டும், மொகஞ்சதரோவாகட்டும், சிந்து சமவெளி ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில அதை விட பல அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து நம்முடைய கீழடி, ஆதிச்சநல்லூர் எல்லா பகுதியிலையும் கிடைச்சது. ஆனா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான ஆராய்ச்சி தூத்துக்குடியில சிவகலை அப்படிங்கிற பகுதியில ஆராய்ச்சி நடந்தது. ஆக்சுவலா அந்த ஆராய்ச்சியில வந்து ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சது. ஆக்சுவலா இது வந்து இரும்பு காலம் வந்து கிட்டத்தட்ட 5300 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து கரெக்டா சொல்லணும்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு சுமார் 3345 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சது. ஆக்சுவலா இது உலகத்துல இருக்க எல்லா இரும்பு காலத்தை விட பீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பெஸ்டா இருந்தது பாத்தீங்கன்னா மத்திய அண்டோலியால கிறிஸ்து பிறப்பதுக்கு சுமார் 1800 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு அண்டோலியால அங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இரும்பு காலம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரியே பண்டைய கிழக்கு நாட்டுல சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா அதே மாதிரியே ஐரோப்பியன் கண்ட்ரில கிறிஸ்து பிறப்பதுக்கு 900 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த தூத்துக்குடியில் இருக்க சிவகலை வந்து பீட் பண்ணிருக்கு. இது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதுல மொத்தம் 3 காலங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் சொல்லுவோம், அதன் பிறகு பிரான்ஸ் ஏஜ், அதன் பிறகுதான் இரும்பு ஏஜ் வருது. ஆக்சுவலா இது வந்து இரும்பு ஏஜ் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கல்லை யூஸ் பண்ணி நெருப்பை பத்த வைக்கிறதாகட்டும், அல்லது கல்லையே வந்து வாளா யூஸ் பண்றதாகட்டும், சக்கரம் யூஸ் பண்றதாகட்டும், இந்த மாதிரி பல வந்து டெவலப்மெண்ட் நடந்தது. அதன் பிறகு பல்வேறு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பிரான்ஸ் ஏஜ் வந்து அதை விட பெட்டரா தான் இரும்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனசுலயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதே மாதிரியே இதை எப்படி வந்து சிவகலையில கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆக்சுவலா சிவகலையில நிறைய மண் தாளிகள் கிடைச்சது. ஆக்சுவலா இதுக்குள்ள என்னன்னா, இப்பதான் வந்து ஒரு மனுஷன் இறந்துட்டானா உள்ள வந்து குழியில போட்டு மூடுறோம். பட் அன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மண் தாளிக்குள்ள அந்த மனுஷனை உள்ள போட்டு ஒரு படையலா நெல்மணிகளை உள்ள போடுவாங்க. அதே மாதிரியே இரும்பை வந்து உள்ள போட்டு இது பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய இரும்பு தாளிகள் சிவகலையில கிடைச்சது. அதே மாதிரியே இந்த சிவகலையில இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்ன, இதை வந்து கார்பனேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் அனுப்புனாங்க. ஆக்சுவலா இதை வந்து இந்தியாலையும் உலகத்திலையும் கிட்டத்தட்ட 4 முக்கியமான பகுதியில் அனுப்புனாங்க. அதுவும் முக்கியமா புனேவாகட்டும், அதே மாதிரி அகமதாபாத் ஆகட்டும், அமெரிக்கால 2 முக்கியமான பிளேஸ்க்கு அனுப்புனாங்க. அதுவும் முக்கியமா அமெரிக்கால பீட்டா அனலைசிஸ், அதே மாதிரியே அக்ஸலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், இந்த மாதிரி 2 முக்கியமான பகுதிக்கு அனுப்புனாங்க. இதுல அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அந்த இரும்பு மேல அட்டாச் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை விட இது பயங்கர பெட்டரா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட உலகத்துல வந்து 3200 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருந்து இரும்பு காலம் உருவாயிருக்கு. அதை விட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு காலம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிவகலை இந்தியாவினுடைய பெருமையை பல மடங்கு உயர்த்தி இருக்கு. அதே மாதிரியே இரும்பவே வந்து நம்ம அப்ப யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இரும்பு எப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்? அதை விட பல மடங்கு கிட்டத்தட்ட 10 to 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கன்ஃபார்ம் வந்து இரும்பை கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க? ஆக்சுவலா மற்ற கண்ட்ரில எல்லாமே அப்பதான் வந்து பிரான்ஸ் ஏஜ் போயிட்டு இருக்கும்போது அப்பவே வந்து நம்ம சிட்டியா வந்து நம்ம ஏரியா வந்து ரொம்ப பெட்டரா வாழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப பெட்டரா வந்து நம்ம முக்கியமா இந்த இரும்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னா, அது முக்கியமா ரீசன்ட் டைம்ல மயிலாடும்பாறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தேனியில இருக்கு. அது வந்து இப்ப இருந்து 4200 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க இரும்பு ஏஜ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரியே மேட்டூர்ல மாங்காடு அப்படின்னு சொல்லப்படியா அந்த பகுதி இருக்கு. அங்க சுமார் 3357 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரியே ஆந்திர பிரதேசத்துல பிரம்மகிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில இப்ப இருந்து சுமார் 4065 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவினுடைய பெருமையும் தமிழ்நாட்டுடைய பெருமையும் பல மடங்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரியே இந்த கீழடி ஆகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், இப்ப கண்டுபிடிச்சிருக்க சிவகலை பகுதி ஆகட்டும், இந்த 3 பகுதிகளுமே ஆற்று பக்கத்தால் தான் வருது. இதனால நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, ஆற்று பகுதியில் தான் மக்கள் அந்த காலத்துல அதிகமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரியே இப்போ ஆதிச்சநல்லூர் வந்து எந்த பகுதியில வைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், கீழடி ஆகட்டும், இந்த சிவகலை ஆகட்டும், இந்த 3 பகுதியில நிறைய வந்து பொருட்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மியூசியத்துல வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துருக்கு. அதுவும் முக்கியமா பொருணை ஆற்று நாகரிகத்தை நம்ம இப்ப எந்த பகுதியில் வைக்க போறோம்னா, நெல்லையில வைக்க போறோம். ஆக்சுவலா இதற்காக கவர்மெண்ட் வந்து சுமார் 33 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 13 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமா உருவாயிடுவது. இதுல இந்த சிவகலையில் இருக்க புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க போறாங்க. இதனால நம்ம எளிதா பார்த்து நம்மளுடைய பண்டைய கால வரலாற்றை நம்ம எளிதா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி வருங்காலத்துல தமிழர்களுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து மீட்டெடுக்க போறோம், அதை வந்து கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.